என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு தான் கொடுக்க போறேன். பாடம் நடத்துற மாதிரி இல்ல பாத்துக்க. ஐயே, பாடம் நடத்துற மாதிரி இல்லையா? பாடம் நடத்துறாலாவது கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. ஆமல சுபி, கொஞ்ச நேரம் பாடம் நடத்தினாவது தூங்கலாம், அதுலயே நேரம் போயிடும். இப்ப படிக்க எவ்வளவு சொல்றாங்க? சரிங்க டீச்சர், என்ன பாயிண்ட் சொல்லுங்க. சொல்ல மாட்டேனாக்கா, கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருக்கணும் பாத்துக்க. என்ன அவன் வாய் சவடாலுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற? இது என்ன மூஞ்சி, இது என்ன முடி, இது என்ன ட்ரெஸ்? என்ன பள்ளியோட்டுக்கு வரியா இல்ல பாட்டிக்கு வரியா? டீச்சர், எனக்கு பிறந்த நாள், அதனால தான் இப்படி வந்தேன். பிறந்தாள்னா என்ன ட்ரெஸ் வேணா ஸ்கூலுக்கு போட்டு வரலாமா? பள்ளியோட்டுக்கு வரவங்க நீட்டா வர வேணுமா? மன்னிச்சிடுங்க டீச்சர், இனிமே நீட்டா ட்ரெஸ் போட்டு வரேன். என்ன கேட்டாலும் கண்ணுல இருந்து மாலை மாலையா தண்ணி மட்டும் வந்துருது. சரி, எல்லாம் எந்த சில்லுவ நான் சொல்ற போயத்தை படிச்சுட்டு உட்காருங்கம்மா. நல்லா பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கங்க. அதுல இருக்க போயமா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சுட்டு உட்காருங்க. என்ன ஏய் நடுவுல உட்காந்துருக்கதே என்ன? நீ அவ புக்கை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற, உன் புக் என்ன? டீச்சர், அது வந்து புக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். அட்டை போறதுக்காக வெளியே எடுத்து வச்சேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். நீ வீட்டில் இருந்துக்க வேண்டியதானே, எதுக்கு பள்ளியோடத்துக்கு வரா? டீச்சர், நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் டீச்சர், திட்டாதீங்க டீச்சர். பள்ளியோடத்துக்கு வரது புக்கை மறந்து வச்சுட்டு வரதுன்னா என்னதான் சொல்லி தொலைக்கேன்னு தெரியல. டிஃபன் பாக்ஸை மறந்தியா? அவன் சோத்து முட்டையை மறந்தியான்னு கேட்டேன். இந்த அசிங்க இவளுக்கு தேவையா? சோத்து முட்டையை மறந்து வச்சாலும் கேட்டு விட்டாங்களே. டீச்சர், நாளைக்கு எடுத்துட்டு வரேன் டீச்சர். உக்காரு, எப்ப பார்த்தாலும் நாளைக்கு நாளைக்குன்னு. எம்மா எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஏ சுபி, அங்கிட்ட யாரும் உட்காந்துருக்கிறது? அஜய், 2 பேரும் படிச்சிட்டீங்களா? உட்காந்துருக்கிறீங்க? படிச்சிட்டேன் டீச்சர். அப்ப எந்திரிச்சு சொல்லு. டீச்சர், அது வந்து படிச்சிட்டேன், முதல்ல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது டீச்சர். அதை மட்டும் இன்னொரு டைம் எந்திரிச்சு படிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். படிக்காம கொள்ளாம உட்காரு. நீ எந்திரி போதா. ஆளுகளை பாரு. டீச்சர், அஜய் படிச்சிட்டான்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம், எனக்கு தெரியும் யார்கிட்ட கேட்கணும்னு. இவன் பெரிய படிக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன், இவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அவனை கேட்கறதுக்கு முடியல உங்களால. என்னது என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல டீச்சர், சும்மாதான். சரி, எல்லாம் உட்கார. படிச்சா நீங்க 4 முழுக்க நின்று படிச்சே ஓட்டி விடுவீங்க இப்ப கிளாஸ. சரி, நாளைக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல நாளைக்கு உணவு திருவிழா, அதனால எல்லாரும் டோக்கன் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. என்ன புரியுதா? டீச்சர், எத்தனை வகை சாப்பாடு போடுறாங்க? டீச்சர், பிரியாணி இருக்குமா? அந்த சமயக்காரவே இல்ல என்கிட்ட கேளுங்க. நாளைக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா நீங்க சாயந்தரம் வந்து டோக்கன் கொடுப்பாவா, அப்ப வாங்கிக்கோங்க. டீச்சர், உங்க சார்புல எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. என்னத்தை என் சார்புல வாங்க? சாக்லேட் வேணா ஆளுக்கு ஒண்ணு வாங்கி தரேன். ஏ டீச்சர், சிரிக்கிறாவல ஏன்பா? சரி, என் சார்புல நாளைக்கு உங்க எல்லாத்துக்குமே காலிஃப்ளவர் வாங்கி கொடுக்குறேன்னு. யாருமே காலிஃப்ளவர் வாங்க வேணா, டீச்சர் சார்புல உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்க கேட்டீங்களா இல்லையா? வாங்கி கொடுக்கறது நல்லது. டீச்சர், அப்படியே ஐஸ்கிரீமா? மொத்தத்தையும் நானே வாங்கி கொடுத்தா நீங்க என்னத்தை வாங்குவீங்க?